நேற்று விட்ட லைட்டிங்கை இன்றைக்கி பிடிக்க வந்துட்டோங்க. எஸ், மறுபடியும் நம்ம ப்ளூ லைனுக்கு காலையிலே கிளப்பி வந்துட்டோம். நம்ம அடுத்த லொக்கேஷன் வந்துட்டோங்க பக்கத்தில். இங்கே எனக்கு 2வது நாள் இன்றைக்கி தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, ஏன் இந்த ப்ளூ சிட்டி லைன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இங்கே வந்து ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குங்க. நான் ஹாஸ்டல் புக் பண்ணியிருக்கிறது வந்து லாஸ்ட் டைம் வந்து உதய்பூரில் புக் பண்ண அதே ஹாஸ்டல் தான் எங்கள் ஜோத்பூர்லேயும் வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வந்து உதய்பூருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கல்ச்சர், ஒரு டிசைனில் இருந்தது. இங்கே வந்து ஜோத்பூருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டெக்கர்லாம் வந்து உள்ள அழகாக இருக்குது. ஸோ உங்கள் வாங்க, நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். So this is a reception. So everything ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆர்ட் இதுன்னு சொல்லி எல்லாத்தோடைய இதுவும் வந்து பேசிட்டு ரைட் எல்லாத்தையுமே பற்றி அழகாக இருக்குது. ரிசப்ஷனே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே காமன் ஏரியா வந்து 2nd ஃப்ளோரில் இருக்குது. ஸோ என்னோடய ரூம் இங்கே இல்லை, அந்த பெட்டில் ஃபஸ்ட்டு இருக்குல்ல மேலே இருக்குல்ல அங்கே தான் இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சி அண்ட் இது ரொம்ப மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இது தினமும் விழுந்துக்கிட்டே இருக்குங்க. தினமும் இல்லை, நான் இதோட விளையாட்டி தட்டி விட்டுட்டேன், நிற்கவே மாட்டேங்குதே. ஓகே, ஐயோ படுக்க போட்டலாம். ஓகே, ஸோ ரொம்ப மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ரெஸ்ட் ரூம் பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். ஆனால் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது இல்லைங்க, மேலே ஃபேன் இருக்குது. அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. நான் இந்த மாதிரி எங்கேயும் பார்த்ததில்ல, ஃபேனோடு பார்த்ததில்ல ஒரு ரெஸ்ட் ரூமு. வில் கோ அப்ஸ்டேர்ஸ். ஸோ காமன் ஏரியா மேலே தான் இருக்குது. காலையில் வந்ததும் பேக்கப் அங்கே வச்சுட்டு இங்கே தான் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஓகே, நைஸ். அண்ட் கஃபே ஆல்சோ இதோட கனெக்டிங்லேயே இருக்குது. And AC room also. Wow. செம்மையாக இருக்குதுங்க. ஓகே, we go upstairs. டெரஸ் போகலாம். இங்கேருந்து ஃபோர்த் வந்து லைட் போட்டிருந்தாங்கன்னா அமேசிங்காக இருக்கும். ரிசீவ் போட்டிருக்காங்களேன்னு பார்க்கலாம். ஓ, கேண்டிலோடு வச்சுருக்காங்களே, செம்மையாக இருக்குதுங்க. வாவ், ஹாய், செம்மையாக இருக்குதுங்க. அங்கே தெரியுதில்ல,
ஹோட்டலில் லைட் போட்டிருக்காங்க. ஓகே, வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது, பட் ஓகே. நேற்று விட்ட லைட்டிங்கை இன்றைக்கி பிடிக்க வந்துட்டோங்க. எஸ், மறுபடியும் நம்ம ப்ளூ லைனுக்கு காலையிலே கிளம்பி வந்துட்டோம். நேற்று வந்து ஒருத்தரை மீட் பண்ணேன் நான் ஹாஸ்டலில் தான். ஹீ இஸ் ஃப்ரம் தாய்லாண்டு. ஸோ அவனுக்கு என்னென்னா, அவன் இதோட செகண்ட் டைம் வரான். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவன் ஏஜ் கேட்டேன், 19 வயசுன்னு சொன்னான். ஆனால் நம்பவே முடியல, 19 வயசில் செகண்ட் டைம் நம்ம வந்து இந்தியாவை சுற்றி பார்க்க வந்திருக்கான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. அவன் கேட்டான், சரி இந்தியன்ஸ் ஏன் வந்து சுற்றி பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஏன் வந்து போக மாட்டேங்கிங்க அப்படின்ட்டு. அவனுக்கு அது தெரியல, நம்மளுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன். இருக்கிறாங்க, சில பேர் இருக்கிறாங்க, அஃப்கோர்ஸ் சுற்றி பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க, பட் மெஜாரிட்டி நம்மளால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அவனுக்கு அதை சொல்லி புரிய வச்சேன். ஓகே, பார்ப்போம், தாய்லாந்து போனால் மீட் பண்ணலாம். இன்னும் லைட் வந்து கொஞ்சம் வரணுங்க. நம்ம அந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். எஸ், திஸ் இஸ் த பிளேஸ். ஓகே, பட் லைட் வந்து இன்னும் மேலே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம டைம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பரான லைட் நமக்கு கிடைக்கும். நம்ம கொஞ்சம் மாடியில் போய் இன்னும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துடணும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவங்ககிட்ட கேட்போம், நம்ம வந்து போய் ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்ட்டு. வில் see. நம்ம அவர்கிட்ட கேட்டோங்க. ஸோ நம்ம வந்து செப்பலை வெளியில் வச்சுட்டு நம்ம வந்து நீங்கள் மேலே வாங்க அப்படின்னு சொன்னார். சூப்பரில், வாங்க உள்ளே போகலாம். ஓ மை காட், என் பேக் சிக்குது. நைஸ். ஓகே, டோர் லாக் பண்ணிடலாம். இன்னும் புளியெல்லாம் வருது. ஓகே, மேலே போகலாம். ஓகே, ஓ நைஸ். From which state you are? I'm from Tamil Nadu. Tamil Nadu. Yeah. Which city? I'm from nearby Kanyakumari. Do you know Tirunelveli? Tirunelveli, yeah. It's called Tirunelveli, yes. Kanyakumari is the bottom in the map. Sorry? Kanyakumari. Yeah. Situated in the Yeah, the one part bottom. of the south side of end. Yes. It's yeah, I'm taking a video. Video. Yeah. So say to hi. Oh, good. Shall I go upstairs? So for taking a video. So thank you. மேலே போகலாம், நம்ம பெர்மிஷன் கேட்டாச்சு. செம்மையாக இருக்குதுங்க. ஆஹா, நேற்று இதை மிஸ் பண்ணிட்டேங்க ஆக்சுவலாக. இட்ஸ் நைஸ், கூல். ஓகே, நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். பாய். தாத்தா ரொம்ப ஸ்வீட்டுங்க. பரவாயில்ல, நமக்கு வந்து எந்த ஒரு கேள்வியும் எதுவும் சும்மா வளவலன்னு எதுவும் கேட்காம, சரி ஓகே போய் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நிற்கிற வீடும் அவர் இருந்த வீடும் அவரோட தானா. ஓகே, இது ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இதே மாதிரி நான் வர வழியில், பைக்கில் வர வழியில் ரொம்ப நிறையா ஒரு 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 சந்து ஃபுல்லாக அந்த ப்ளூ கலர் லைனாக பார்த்தேன். ஸோ நம்ம அங்கேயும் போய் ஃபோட்டோ எடுக்கலாம். செம்ம பிளேஸாக இருக்குது. இங்கே ஒரு ஒரு ஈவினிங் டைமில் கரெக்டாக இங்கே வந்து உட்காந்துட்டு இங்கே வந்து பார்த்தோம்னா செம்ம வியூவாக இருக்குங்க. ஸோ அவர் என்னமோ கேட்குறாரு. ஸோ வாட் யூ ஆஸ்கிங் மீ? ஐ எம் ஃப்ரம் sure I will come. Sorry? Okay, so how do I come? This way only, right? Yeah, I will come. Thank you. ஸோ அவர் கூப்பிடுதாருங்க நமக்கு வந்து இங்கே வந்து பாருங்கள், இங்கேயும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நைஸ் பீப்புளுங்க இங்கே, பரவாயில்ல. நல்லா வந்து கொஞ்சம் தயக்கமாக இருந்தது கேட்குறதுக்கு, ஆனால் அவங்க அதை வந்து ரொம்ப அழகாக ரிசீவ் பண்ணுறாங்க. சூப்பரில். தாத்தா நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஓ, சன்லைட்டில் இப்போ தான் எஞ்சிருப்பார்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நம்ம அங்கே போகலாம். நம்ம அடுத்த லொக்கேஷன் வந்துட்டோங்க பக்கத்தில்.
இங்கே எனக்கு 2வது நாள் இன்றைக்கி தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, ஏன் இந்த ப்ளூ சிட்டி லேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இங்கே வந்து ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குங்க. நம்ம வந்து கொஞ்சம் வழி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பர்டிகுலராக அந்த ப்ளூ பில்டிங்ஸாக தேடி போனோம் அப்படிங்கிற போது நமக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதுக்கு வந்து இவங்க ஆக்சுவலாக கொஞ்சம் ஈஸியான ஒரு மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது நான் கொஞ்சம் ஆஃப் சீசனில் வந்ததுனால அதெல்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருந்தது, என்னால் வந்து அதை புரிஞ்சுக்க முடியல இப்போ. பட் ஆனால் வந்து இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த ப்ளூ வால் ஃபுல்லாகவே வந்து பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த பெயிண்டிங்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி போனாலே இந்த சிட்டியில் இருக்க மொத்த இடத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் கவர் பண்ணிடலாம். அந்த ப்ளூ கலர் பில்டிங்ஸ்லாம் எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அழகாகவே கவர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வரவங்க கைடு கூட நீங்கள் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஈஸியாகவே நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, பார்ப்போம் அந்த அடுத்த லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் இதான். ஓகே, ஆன்லைனில் தேடி பார்த்த அந்த ஒரு லொக்கேஷன் வந்து இங்கே வந்து பார்த்தேங்க. பெருசாக அந்த லொக்கேஷன் இல்லை, பட் அதே மாதிரியான இன்னொரு பிளேஸ் வந்து நான் பார்த்தேங்க. இது சும்மா நடந்து போகல, இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே காமிக்கிறேன். இதுதாங்க அந்த பிளேஸ். செம்மையாக இருக்குது. இங்கேயும் நாய் இருக்குது.